வா மகனே என்றாயே வந்தேனே தாயே தாய் பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும் என் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர்னு கூப்பிட்ற ஒரு மலேசியன் ஆர்டிஸ்ட் இருக்கார். இஸ் அ லிரிசிஸ்ட், இஸ் அ சிங்கர், இஸ் ஆல்சோ அ ஆக்டர். வெல்கம் டு அவர் ஷோ சைக்கோ மந்திரானே. வணக்கம் வணக்கம் வணக்கம். சிங்கர் இல்லைண்ணே, ரேப்பர். ஓகே, அவர் ஐடென்டிஃபை பண்ணுற ஸ்டைல் வந்து ஹீஸ் மலேசியன் ரேப்பர் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏஷியன் ரேப்பர்னு கூட நம்ம அவரை ஐடென்டிஃபை பண்ணலாம். சொல்லுங்கண்ணா இஷ்டத்துக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட நிறையா ஓப்பனாக உரையாட போகிறோம். எந்த வித மலாயில் சொல்லணுன்னா தாப்பேஸும் இல்லாமல் தாப்பீஸ் நம்ம வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்க போகிறோம். ஓகே, டைலாக் நேஷ்னலில் நம்ம எப்பயுமே வந்து ஸ்ட்ரெயிட்வே கொஸ்டின்ஸை ஷூட் பண்ணிடுவோம். ஸோ லேட்டஸ்ட் கோஸ் டு த கொஸ்டின். நான் முதல் கேள்வி உங்ககிட்ட முதல் பாட்காஸ்ட். முதல் கேள்வி உங்ககிட்டண்ணே, சைக்கோ மந்திரானா யார்? அந்தாண்ணே. ஓ, என்னோட பேக்ரவுண்ட் கேட்குறீங்களா? ஸோ சைக்கோ மந்த்ரா என் உண்மையான பேர் வந்து கிருஷ்ணா. சைக்கோ மந்த்ரா நானாக வச்சுக்கிட்டேன். ஐ மீன் ஸ்டேஜ் நேம் ஒரு ரேப்பராக. ஸோ கிருஷ்ணா, நான் பிறந்த இடம் சிராசு. ஸோ ஹிப்ஹாப்பில் எப்படி வந்தேன்னா, நான் சிங்கப்பூரில் படிச்சிருந்தேன், மெக்கானிக்கல் டெக்னாலஜின்னு சொல்லி. ஸோ பேசிக்கலி நான் ஒரு சிங்கப்பூர் பிஆர். ஸோ ஒருத்தர் பேச்சு கேட்டு தாராளமான பிஆரை வெட்டி விட்டேன். ஸோ அப்போ வந்து மெக்கானிக்கல் படிக்கும்போது ஐடிஇ அங்மோக்யூன்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அங்மோக்யூ அவென்யூ 5. அங்கே மெக்கானிக்கல் படிக்கும்போது வருஷம் ஒரு ஈவெண்ட் மாதிரி நடக்கும் அந்த இன்ஸ்டிடியூட்லேயே. ஸோ அந்த ஈவெண்ட்டில் ஒரு குரூப் வந்தாங்கண்ணே, டா ஃபேமிலின்னு சொல்லி மலாய்க்கார குரூப் 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் ரேப் பண்ணுவார், 2 பேர் ரேப் பண்ணுவாங்க, சுற்றி பிரேக் டான்ஸர்ஸ் விளாடுவாங்க. ஸோ அதான் நான் பார்த்த மொதல் ஹிப்ஹாப். ஸோ இது அந்த ஆசை வந்துச்சு, இந்த மாதிரி தமிழில் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அந்த ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பூமராங்ஸ், சக்ரா சோனிக் இந்த மாதிரி ஆல்பம்லாம் வந்துச்சு, ஒய்டி கேமோ. ஸோ ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு சைக்கோ மந்த்ரான பேர் வச்சு ஆரம்பிச்சு தானே. ஓகே, மொதல் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்த ஏரா எப்போண்ணே, எந்த வருஷம்? நீங்கள் சொன்ன அந்த டைம் லைன் வந்து நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து மலேசியாக்குள்ளே வந்ததே இந்த ஒரு ஹிப்ஹாப்குள்ளே வென்ச்சர் பண்ணணும், ஒரு சாங் வழியாக்கணும், ஹிப்ஹாப் கல்ச்சரில் வந்து டிவைன் பண்ணணுன்னு தான் வந்தீங்களா? ஆக்சுவலி அப்போ வந்து சவுண்ட் கிலாஸ்னு ஒரு அண்ணன் இருந்தார். ஸோ அவர் வந்து அப்போ வந்து ரீமிக்ஸ் ஆல்பம்லாம் விளையாக்கிட்டு இருப்பாங்க, கட்டால் எஸ்பி. ஸோ அவர் தான் வந்து நான் ஃப்ரெண்ட் ஆகினேன். அவர் அந்த டைமில் சிங்கப்பூர் வேலை செஞ்சுருந்தார், இப்போ சிக்காகோ போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவர் வந்து என்னை வந்து சிங்கப்பூரில் ஒரு ஆர்டிஸ்ட் குரூப் இருக்காங்கன்னா, அங்கே வந்து ட்ரிபிள் நாய்ஸ்னு சொல்லி ஒரு ரேப் குரூப் இருந்துச்சு, சிங்கப்பூரியன் ரேப் குரூப். ஸோ அதில் ஒரு தமிழ் ஆள், 2 மலாய்க்காரங்க. ஸோ அந்த தமிழ் ஆள் பேர் தான் மிஸ்டர் சான். ஸோ அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் வீட்டில் போய் உட்காந்து பீட்லாம் செஞ்சுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஜேபியில் ரேப்பர்ஸ்லாம் இருந்தாங்க, அக்னி புட்ரா இந்த மாதிரி நிறைய ரேப்பர்ஸ்லாம் இருந்தாங்க, அப்கமிங்காக இருந்தாங்களா. ஸோ அவங்க கூடலாம் சேர்ந்து இந்த ஹிப்ஹாப் நாலேஜ்லாம் அங்கே தான் கெயின் பண்ணி நான் 2004 ஆரம்பித்தேன். ஆக்சுவலி இந்த வேலையெல்லாம் 2004 ஆரம்பித்தேன். 2007 மொதல் ஆல்பம் விளையாடுச்சு, ஒரு கிறுக்கனின் காவியம். ஸோ ஒரு கிறுக்கனின் காவியம் விளையாடும் போது வந்து மொதல் ஈவெண்ட்டு, எனக்கு மொதல் கான்சர்ட்டு, பெரிய கான்சர்ட்டு, 5000 பேர், பாசிகுடாங் ஸ்டேடியம், மேக்னம் அண்ட் தேச்சா ராகா. அப்போ வந்து தேச்சா ராகான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்னால் லெஜண்ட் அந்த டைமில் பூமராங்ஸ். ஸோ பூமராங்ஸ் அந்த ஜோக்கான செரி மக்கான் பாட்டெலாம் வந்து ரேடியோவில் தான் கேட்போம், சீரியலாம் வாங்கியிருக்கோம். ஸோ அவங்க தான் மெயின் ஹைலைட் அந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ எனக்கு எப்படி அந்த ஈவெண்ட் கிடச்சுன்னா, தேச்சா ராகா டாப் 10 ஓடும். ஸோ 2.5 மாதம்னா 10 வாரமாக வந்து டாப் 10ல் 1ஆவதாக வந்துச்சு அதில் ஒரு பாட்டு. ஆனால் இப்போ யாருக்கும் அந்த பாட்டு தெரியாது, ஒன் சைட் லவ்னு. ஸோ அதனால் எனக்கு அந்த கிடச்சிச்சு. ஸோ அதான் மொதல் அனுபவம்லண்ணே. ஸோ எனக்கு கேட்டால் லக்கு தானே. ஸோ நான் அவ்வளோ பேர் டஷர்லாம் இல்லை, என்னை கேட்டால் வந்து லக்கு. ஏன்னா இப்போ ஆர்டிஸ்ட்னே மிந்துள்ள ஆர்டிஸ்ட் மாரி வந்து பேர் போட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இன்னும் ஆல்பம் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. ஸோ அந்த டைம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நிறைய ஆர்டிஸ்ட், நிறையா நல்ல பாட்டுங்க. ஸோ இப்போ ஏன்னு தெரியல, கொஞ்சம் லேக் ஆச்சு. நானும் 9 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஆரம்பிச்சிட்டேன்னு பார்த்துங்க. ஓகேண்ணே, எனக்கு தெரிஞ்சபடி வந்து உங்களோட 2வது ஆல்பம் புனிதமான துளசி, அது கொஞ்சம் வெடிண்ணே. ஓகே, அதில் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 சாங்ஸ் இருந்திருக்கும்ல? அட்லீஸ்ட் 20 தான். 20 சாங்ஸா? ஓகே, அந்த 20 சாங்ஸில் இந்த மொதல் ஆல்பம்க்கும் இந்த 2வது ஆல்பம்க்கும் ஒரு கேப் இருந்துச்சு. ஆமாம். ஓகே, அதுக்கு காரணம் என்னென்ன?
ஆக்சுவலி மொதல் ஆல்பம் வெளியான கையிலே எனக்கு நிறைய ஈவெண்ட் மாட்ட ஆரம்பிச்சிச்சுண்ணே. ஸோ அதனால தான் என்னால் வந்து நான் ஆக்சுவலி சிங்கப்பூர் மெக்கானிக்கல் படித்து வந்து ஜூரோங் ஷிப்யார்ட்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அவங்க தான் வருஷம் 10 மலேசியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலி சிங்கப்பூர் கம்பெனி. ஆனால் 10 மலேசியன்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணி படிக்க வச்சு செலவுக்கு வர காசு கொடுப்பாங்க, அலவன்ஸ் காசுலாம். ஸோ அதில் 8 பேர் சைனீஸு, 2 பேர் தமிழுங்க, நானும் இன்னொரு கூட்டாளியும். ஸோ படித்து முடித்து நான் அந்த ஜூரோங் ஷிப்யார்ட்க்கு ஓத்தோகேட் மெக்கானிக்கல் சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு. அதில் அந்த ஷிப் பில்டிங்ண்ணே, ஷிப்போட பாடி வரையுது. ஸோ அதுதான் மெயின் வேலையே. 3 வருஷம் வேலை செய்யணும். ஆனால் வந்து என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப ஷோ அப்புறம் அந்த தைப்பூசம் பூத்தில் அப்போ வந்து சிடிலாம் வைப்போம் 10 கேவில். ஸோ வந்து கண்டினியூ பண்ண முடியாதனால அப்போ வந்து ஒரு டேர்ம்ஸ் இருந்துச்சுண்ணே. சிங்கப்பூரில் வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரணும், அந்த பிஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. அப்புறம் இன்னொரு ஆர்டிஸ்ட் இருக்கார், அவர் பேச்சை கேட்டு போய் அந்த பிஆரை கேன்சல் பண்ணி விட்டேன். அந்த ஸ்ட்ரகிள் பீரியட்னா ஏன் 2 வருஷம் ஆகும்? ஓகேண்ணா. ஏன்னா 20 பாட்டு செய்கிறதுக்கு டைம் பிடிக்கும்ல. ஸோ புனிதமான துளசி வந்து அது என்னோடய முக்கியமான பாட்டு. இப்போ வரைக்கும் ஆளுங்க கேட்குற பாட்டுனா வந்து ஃபுல்லாக அந்த ஆல்பமில் தான் இருக்குது. சியர்ஸ் பாட்டாக இருந்தாலும் சரி, கோயில் மணியாக இருந்தாலும் சரி, குச்சி ராக்கமாக சரி, சொல்லு மாமி சைக்கோ, சம்பா ரேப்பு, சிக்கி கொல்லு, இந்த மாதிரி நிறைய முக்கியமான பாட்டெலாம் வந்து அந்த புனிதமான துளசி ஆல்பம். ஸோ அந்த ப்ராசஸ் ஏன் நீட்னா 20 பாட்டு. ஸோ நிறைய ஃபீச்சரிங் ஆர்டிஸ்ட் வர. ஸோ ஓகே, இந்த ஆர்டிஸ்ட்க்கு இந்த பாட்டுக்கு பயிச்சா தான் செம்மையாக இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்லு மாமி சைக்கோன்னு பாட்டு, ஓகே இதில் ரபிட் பூந்தா ஜோக்காக இருக்கும் சொல்லிட்டு, அப்போ குச்சி ராக்கமாக பாலன் காஷ்மீர் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசித்து செஞ்சு ஒரு ஃபியூ இயர்ஸ் பிடிச்சிச்சு அந்த ஆல்பம் முடிக்க. அந்த ஆல்பம் 10க்கு நான் தான் மிக்சிங் பண்ணுவேன். ஸோ மாஸ்டரிங் மட்டும் வெளியே கொடுத்தோம். ஸோ அப்போ வந்து வீட்டில் ஒரு சின்ன ஹோம் ஸ்டுடியோ இருந்துச்சு, எல்லாம் முட்டை கொட்டா, ப்ராப்பர் ஸ்டுடியோவில். ஆனால் என்ன செஞ்சு அது அப்படியே லக்கில் வந்து வெடிச்சிச்சு அந்த ஆல்பம். இப்போ வரைக்கும் அந்த புனிதமான துளசி ஆல்பம் பாட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் அந்த 20 சாங்ஸும் பூம் பண்ணிச்சு, இது பண்ணிச்சு, நல்ல ஒரு வரவேற்பாக இருந்துச்சு. மலேசியன் இந்தியன்ஸ்க்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் க்ரியேட் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று நடந்துச்சு. சைக்கோ மந்திரா வந்து வீடியோ செஞ்சு ஒரு ஆளுக்காக வெளியாக்கினார். ஓகே, சரிதான். ஓகே, அதுக்கு ரீசன் என்ன? இதே ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட் மாதிரி ஒரு ரைவல் உருவாக்குனா ப்ரொமோஷனாக இருக்குன்னு சொல்லி செஞ்சீங்களா, இல்லை ஜென்வினாக நீங்கள் அந்த வீடியோ செஞ்சு வெளியாக்குனீங்களா? இந்த ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட் அதெல்லாம் சம்மந்தமே இல்லைண்ணே. நம்ம இருக்கிறதே சின்ன கோஸ்ட்டு. ஸோ அது ஆக்சுவலி அப்படி இல்லைண்ணே. அது வந்து நம்ம ஃபுல்லாக சொல்ல வேணாம், அது பல வருஷம் உள்ள கதை. அது பேசிக்கலி என்னென்னா, அது ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அவர் வந்து ஒரு பெரிய அவர் சீஃபு தான் இல்லைன்னு சொல்ல. ஸோ அது கொஞ்சம் டானா கலந்த அந்த மாதிரி ஒரு மேட்ருண்ணே. அது ஃபுல்லாக நம்ம சொல்ல வேணாம். ஏன்னா இப்போ அவரும் வயசாச்சு, நம்மளும் வயசாச்சு, லைக் பண்ணுவோம். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்க்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டும் கூப்பிடல. சில ஆர்டிஸ்ட் கூப்பிடுவாங்க, சில ஆர்டிஸ்ட் கூப்பிடல. அதில் கூப்பிடாத ஆர்டிஸ்ட் வந்து அந்த டைமில் நான் பொங்குனது வந்து ராணாண்ணே, நோ என்ட்ரி ராணா. ஏன்னா அவர் நம்மளுக்கு ரொம்ப செஞ்சுருக்காரு, ரொம்ப தொழுங்கலாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்லாம் வந்து அவர் இன்வைட் பண்ணல. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி தான், இன்வைட் பண்ணியிருந்தா இது வரைக்கும் இருந்திருப்பார். அவர் ஜேபிக்கு போயிருக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரிண்ணே அது அப்போல மேட்ரு. அப்புறம் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாரு. எல்லாம் சம்பு ஆடுவோ. எனக்கு வேறு ஆர்டிஸ்ட் பேரில் சர்டிஃபிகேட் இருந்துச்சு, என் பேரில் சர்டிஃபிகேட் வேறு ஆர்டிஸ்ட் போச்சு. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் பானாஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால் செஞ்சேண்ணே. ஸோ இதில் இப்போ என்ன நம்ம எடுத்துக்கலான்னா, இது ஜஸ்ட் ஒரு மிஸ்கம்யூனிகேஷனாக மட்டும்தான் இருந்துச்சு தவிர வேறு ஒரு இன்டர்னலாகவும் ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸும் கிடையாது. இன்றைக்கி சைக்கோ மந்திரானனும் அதை மறந்துட்டீங்க. நான் யோகி பார்த்தா நான் வந்து பேசுகிறதுக்கு நான் தயார்னேன், ஆனால் அவரு பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன்னு அவருக்கு தெரியாது. ஓகே, இந்த பாட்காஸ்ட் மூலிமா யோகி பி அண்ணன்ட்டு மலேசியன் இந்தியன்ஸ் ஃபேன்ஸாக, ரேப் ஃபேன்ஸாக நாங்கள் என்ன கேட்குறோன்னா, தயவுசெய்து எல்லா கசப்பான நினைவுகளும் மறந்துட்டு முடிஞ்சால் பிஎம்மும் YBயும் ஒன்றா ஒரு ஆல்பம் வழியாக வந்துச்சுன்னா நாங்கள்லாம் சந்தோஷப்படுவோம். ஓகே, இன்னொரு கான்ட்ரவர்சியான கொஸ்டின் கேளுங்கண்ணா. ஓகே, உங்களோட வரிகள் எல்லாமே சொல்லணும்னா ஆல்கஹாலை பற்றி இருக்குது, இந்தியன்ஸோட க்ரைம் ரேட்டை பற்றி இருக்குது, இவங்களோட டவுன்ஃபாலோட இதை வந்து நீங்கள் க்ளாரிஃபை பண்ணி பாடுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அதுக்கு உங்களோட பதில் என்னென்ன? ஆக்சுவலிண்ணா நம்ம
ஹிப்ஹாப் தலைநகரம் சொல்லி ஒரு பாட்டு ஏற்கனவே செஞ்சிருந்தேன். அதில் ஒரு வரி வரும், கருப்பனை பார்த்து கற்பனை வளர்த்தேன். கருப்புன்னா அந்த நிகர்ஸு, ஸோ இந்த ஸ்னூப் டாக், தூபாக்கு. ஸோ இவங்க பாட்டெலாம் முக்காசி பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்லி அங்கேருந்து வர பாட்டெலாம் வந்து முக்காசி என்ன ஆல்கஹாலு, தண்ணி, கேர்ள்ஸு இதை பற்றி தான் பாடுவாங்க. ஸோ நான் அப்படியே ஈக்குவட் பண்ணிட்டேன். சில பேர் வந்து அந்த இப்போ விவேக் ஜி, டாக்டர் பண்ண வந்து அவங்க ரொம்ப தமிழை ஃபோக்கஸ் பண்ணி அதை பற்றிலாம் பாடுவாங்க. ஸோ அது அவங்க எங்களோட சுக்காலானே என்ன நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு தமிழ் பற்றி பாடணுன்னா ரொம்ப அந்த சுத்த தமிழ்லாம் படிக்கணும், நீங்கள் படிச்சிங்க. என் ஸ்டைலில் எனக்கு அதெல்லாம் வராது. என் ஸ்டைலில் நான் இவங்கள பார்த்து தான் வளர்ந்தேன். ஸோ நான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ அது ஆக்சுவலி தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நம்மளும் இறக்குறோம் அந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். கிளப்பிங் போகிறோம், கேர்ள்ஸை நோண்டுறோம், இந்த மாதிரி. ஸோ நான் மூத்து ரியாலிட்டியில் நான் என் லிரிக்ஸ்லாம் மூத்து ரியாலிட்டி. ஸோ என்ன நடக்குதோ அதை பற்றி பாடுவேன். இப்போ சேஸு, தம்மான் பக்கம் ஒதுங்கு, அதெல்லாம் மிந்தி அந்த மாதிரி தான் இருந்தோம். தம்மான் பக்கத்தில் உட்காந்து ரெப்பா பண்ணியிருப்போம் எங்களோட. ஓகே. ஸோ நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா, சைக்கோ மந்த்ராவோட லிரிக் வந்து எதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இருக்காது, ஜென்வினாக இருக்கும், அவரோட வாழ்வியலை சுற்றி இருக்கும். இந்தியன்ஸ் ரொம்ப லவ் பற்றி எழுதுவேன். ஆமாம், காதல் கவிதைகளும் வந்து லவ் சாங்ஸும் வந்து ரொம்ப ரொமான்டிக்காகவும் இருந்துச்சு, ஆனால் அது ப்ராக்டிக்கலாகவும் இருந்துச்சு. நிறைய லவ் பாட்டு ஹிட்டாக இருக்குண்ணா. என்ன வேலை, சிக்கி சிக்கி தவிக்கிறேன்னு, சிக்கி கொள்ளு, என்ன சொல்ல போகிறாய், மனசெல்லாம் ரோகம், நான் சொல்லிகிட்டே போகலானே. ஓகே. இன்னொரு எக்ஸ்ட்ரா வேறு கிருஷ்ணால அதான் கொஞ்சம் லவ் கொஞ்சம் சார்ந்து. ஓகே. ஸோ அப்போ இன்னொரு கேள்விண்ணே, இது வந்து கான்ட்ரவர்ஷியலாக இல்லை, மாடரேட்டடான ஒரு கேள்வின்னு தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் அப்ஸும் பார்த்துருப்பீங்க, டவுன்ஸும் பார்த்துருப்பீங்க. க்ளாரி டைமில் வந்து நீங்கள் என்னென்ன சந்தோஷத்தை அனுபவிச்சிங்க, டவுன்ஸ் இருக்கும்போது என்னென்ன கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிங்கண்ணே? மலேசியா வந்து ஆக்சுவலிண்ணா சின்ன இண்டஸ்ட்ரி தான், நம்ம அப்படி தான் சொல்லணும். மலேசியா வந்து ஆஃப்கோர்ஸ் இந்தியா லெவலுக்கு இண்டஸ்ட்ரி இல்லை. இப்போ இந்தியாவிலனா நான் ஒரு படம் இயக்குறேன்னா அதுக்கு ப்ரொமோஷன் ஒரு டீம் இருப்பாங்க, மார்க்கெட்டிங் ஒரு டீம் இருப்பாங்க. இப்போ ஒரு பாட்டு செய்கிறது வச்சுங்களேன், லிரிக்ஸ் அவர் எழுதுவார், இவர் வந்து வெறும் வாய்ஸ் பண்ணுவார், அவர் மிக்சிங் பண்ணுவார், அவர் மாஸ்டரிங் பண்ணுவார், அந்த மாதிரி நிறையா ப்ராசஸ். இங்கே மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பீட்டு நம்ம தான் பண்ணுறோம், லிரிக்ஸ் நம்ம தான் பண்ணுறோம், மிக்சிங் நம்மள தான் பண்ணுறோம், மாஸ்டரிங் நம்ம பண்ணுறோம், எல்லாமே ஒன் மேன் ஷோ. முக்காசி பேர் ஒன் மேன் ஷோவில் தான் வச்சு ஓட்டுறாங்க. சில பேர் மேபி இந்த மாதிரி சிஸ்டமில் கொடுப்பாங்க. ஸோ அந்த அப்பயும் அந்த நம்ம மலேசியா பாட்டு பேர் போடுங்க, அது ரொம்ப பெரிய விஷயம்ண்ணே. பார்க்கும்போது நம்மளாம் லெஜண்ட்ண்ணே. ஸோ பார்க்க போனாலா, ஸோ ஏன்னா வந்து ஆல் இன் ஒன். இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிண்ணே. ஓகே, இந்த ஸ்டுடியோ இருக்கும், அந்த ஸ்டுடியோ வேலை மாறிட்டே போகும், ஒரு ஆள் செய்ய மாட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ நம்ம சின்ன இண்டஸ்ட்ரி, ஆனால் ஆஃப்கோர்ஸ் சின்னதுனா ரொம்ப சின்னது இல்லை. இப்போ ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் எல்லாம் கம்பேர் பண்ணால் மலேசியா இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் பெருசு தான். நிறைய படம்லாம் வெளியாகுது, ஆர்டிஸ்டும் நிறையா. ஸோ கண்டிப்பாக கஷ்டம் காலம் இருக்குண்ணே. இப்போ வந்து என்னை வச்சுக்கிட்டாங்கன்னா நான் 9 வருஷம் கேப் விட்டுட்டேன். ஆக்சுவலி என் கடைசி பாட்டு சொந்த பாட்டுன்னு சொன்னோம்னா ட்ரோகம் தான் கடைசி பாட்டு, 9 இயர்ஸ் அடி. அதுக்கப்புறம் ஃபீச்சரிங்லாம் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு கிளப்பு திறந்துருந்தேன், அப்புறம் ரெஸ்டாரண்ட் ஓட்டினேன். ஸோ அப்பப்போ ஏதாச்சும் பாட்டு வச்சா ஃபீச்சரிங் பண்ணுவேன். என்ன என் ராசி என்னென்னா, ஏன் மக்கள் இன்னும் மறக்காமல் இருக்காங்கன்னா, நான் ஃபீச்சரிங் பண்ண பாட்டெலாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஹிட் ஆகிடுச்சு. அப்புறம் இன்ஸ்டன்ஸ் அந்த 10 விரல் ரேகா ரெக்கார்ட் இருக்குது, அப்புறம் புக்கிமானோட அராபு குதிரை, இந்த மாதிரி நிறையா பாட்டு ஃபீச்சரிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இன்னொரு பியூட்டியாக என்ன ஆச்சுன்னா, என்னோடய பழைய பாட்டு 20 வருஷத்துக்கு முன்னே செஞ்ச பாட்டெலாம் வந்து திடீர்னு டிக்டாக் ட்ரெண்டிங் ஆகும். திடீர்னு என் சப்பாத்தி யுவன் சங்கர் ராஜா கான்சர்ட்டில் பறந்துடும், அப்போ சம்பா ரேப் ட்ரெண்டிங் ஆயிரும். அப்போ திடீர்னு பார்த்தா மனசெல்லாம் ட்ரெண்டிங் ஆகும், சிக்கி சிக்கி தவிக்கிறேன், அப்புறம் காதல் தியாகம், யாருக்கும் தெரியாத பாட்டு நினச்சேன், அது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. ஸோ திடீர்னு தான் அதான் சொன்னேன், எனக்கு ரொம்ப நான் டேலண்ட்டாக இல்லையான்னு தெரியல, ரொம்ப லக்கு தான் என்னை உதவி பண்ணியிருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அப்படி ஓடிருக்கு. அது கஷ்ட காலம்லாம் இருந்திருக்குண்ணே. திடீர்னு ஷோ இருக்காது, திடீர்னு பாட்டு ராயல்ட்டி குறவாக வரும், சில நேரத்தில் கூட வரும். ஸோ ஆஃப்கோர்ஸ் நான் பெரிய ராயல்ட்டி சம்பாதிச்சிருந்தா ட்ரோகம் பாட்டு தானே. ஓகே. இப்போ நீங்கள் இந்தியா தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரியை பற்றி பேசினதுனால நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அங்கே உள்ள ரேப்பர்ஸ், இந்தியன் தமிழ் ரேப்பர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கனாலே தமிழ்நாட்டில் உள்ள ரேப்பர்ஸ் வந்து மலேசியன் ரேப்பர்ஸை தான் அவங்களோட பயணியன்றாங்க, முன்னோடிகள்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மலேசியாவிலேருந்து சில பேர் மட்டும் போய் அங்கே வந்து சான்ஸ் கேட்டு ஒரு பாட்டு 2 பாட்டு மட்டும் செஞ்சு அப்படி இருக்கும்போது இன்னொன்று அவங்க நல்லா ஷைன் பண்ணலன்னு என்னோட பார்வையிலேருந்து எனக்கு தோணுது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். அதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்கண்ணே? ஓகே, மிந்தினா இந்தியாவில் வந்து இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் அந்த ரேப்பர்ஸ்லாம் இல்லை. ஸோ அந்த டைமில் மலேசியா ஃபுல்லாக இண்டிபெண்டன்ட் தானே.
ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஆர்டிஸ்ட்லாம் பட்டார் விளையாக்குறமாக பேர் போட்டுருவோம், பேர் போட்டு பாட்டுலாம் ஹிட் ஆகும் அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்தியா வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்கே ஒரு பெரிய மார்க்கெட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறையா ரேப்பர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய பேர், நிறையா டெய்லி ஒரு ரேப்பர்ஸ் உருவாராங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து சில ஆர்டிஸ்ட் ஆஃப்கோர்ஸ் மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு ஃபீச்சரிங் போகிறாங்க. ஸோ எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா, ஏன் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த சீஃபுவே நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்க்கு பாடி செஞ்சுருக்காரு. அஜித்துக்கு பாடியிருக்காரு, விஜய்க்கு பாடியிருக்காரு, ரஜினிக்கு பாடியிருக்காரு. ஸோ எனக்குள்ள ஒரு ஆதங்கம் என்னன்னா, ஏன் இவங்களாம் வந்து அங்கே போய் மியூசிக் டைரக்டர் ஆக முடியாது? ஏன்னா அவர் தெரியாத ஆளே இல்லை. நினச்சா ஒரு படம் ப்ராஜெக்ட் கொடுக்கலாமே. ஸோ எனக்கு தெரிலனா அங்கே ஒரு சிஸ்டம் அப்படியா மலேசியன்ஸ் வந்து ஃபுல்லாக திறந்து விட மாட்டாங்களா? ஏன்னா நினச்சா அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குண்ணே, அவருக்கு அந்த குவாலிஃபைட் 100% குவாலிஃபைட் இந்தியாவில் ஒரு மியூசிக் டைரக்டராக அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து, ஓகே இந்த படத்துக்கு மியூசிக் ஃபுல்லாக நீங்கள் போடுங்க சொல்லி அவருக்கு தாராளமாக அவருக்கு அந்த தகுதி இருக்குது. ஆனால் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அது கிடைக்கலையா இல்லை மேமாங்க அந்த சிஸ்டமே அப்படி தான் ஃபாரினர்ஸ்க்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு? ஏன்னா எனக்கு தெரிஞ்சுன்னா ஸ்ரீலங்காவில் ஈராஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஸ்ரீலங்கா லெஜண்ட் வச்சுக்குமே, சிங்கிலீஷ் அவர். ஸோ அவரு தான் வந்து இந்த ஒரு சின்ன தாமரை அந்த விஜய் பாட்டெலாம் இருக்குல்ல, அவன் தான் மியூசிக்கு. ஏன்னா ஆனால் திடீர்னு பார்த்தா அப்படி பேர் மாற்றிட்டாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து சிங்களத்து ஆள், அங்கே அக்செப்ட் பண்ணல இந்தியாவில். ஸோ அது வந்து ஓகே சிங்கிலீஷு தமிழ் அது வேறு. இப்போ நம்ம வந்து தமிழ் தானே, நம்ம 100% இந்து தானே. ஸோ ஏன் அது நான் ஓகே ரொம்ப வேணாம். நான் முகேன் ராவ், சாரி இந்த பேர்லாம் மென்ஷன் பண்ணதுக்கு. ஸோ அண்ணன் சொல்லிட்டார் பாட்காஸ்ட்னு. ஸோ முகேன் ராவ் வந்து எனக்கு கேட்டால் மலேசியாவில் இதுக்கப்புறம் கூட எந்த ஆர்டிஸ்ட்க்கும் முகேன் ராவுக்கு கிடைச்ச ஃபேம் வந்து யாருக்கும் கிடைக்காது. பிக் பாஸில் சாம்பியனு, சினிமா படத்தில் ஹீரோ, யாருக்குண்ணே கிடைக்கும்? அதுக்கப்புறம் கிடைக்காது யாருக்கும். ஸோ எனக்கு கேட்டால் ஆக கூட பெருசாக போனது தான் முகேன் ராவ். ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா முகேன் ராவ் படம்லாம் காணோம். ஸோ அஃப்கோர்ஸ் காரணம் எனக்கு தெரியாது என்னன்னு, அவர் ஃபுல்லாக அது லைனே விட்டுட்டாரா நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஆனால் வந்து அப்படியே சஸ்டெயின் பண்ணி போயிருந்தானே வேறு மாதிரி இருப்பேன். ஸோ இப்போ நம்ம சொல்கிறோமே விஜய், அஜித், சூர்யா அந்த மாதிரி முகேன் ராவ் ஒரு ஹீரோனே பார்க்க போனால். ஆனால் ஏன் அது நடக்கலை? ஸோ என்ன தடுக்குது? அங்குள்ள சிஸ்டம் தடுக்குதா? அதுதான் எனக்கும் தெரியல. எனக்கும் தெரிஞ்சுக்க ஆசை தான். ஆனால் இப்போ இந்தியன் ஆர்டிஸ்ட் வந்து மலேசியாவுக்கு வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் டைரக்டர்ஸ் வரும்போது கண்டிப்பாக மலேசியன் லோக்கல் ரேப்பர்ஸை கூப்பிட்டு ஒரு பாட்டோ 2 பாட்டோ பாட சொல்கிறாங்க. இப்போ நீங்களே வந்து விஜய் ஆண்டனியோட ஷோவில் பாடியிருக்கீங்க, யுவன் சங்கர் ராஜா ஷோவில் பாடியிருக்கீங்க, ஸோ ஹரிஷ் ஜெயராஜ் ஷோவில் பாடியிருக்கீங்க. ஆனால் இருந்த போதும் ஏன் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக அங்கே ஒரு ஆல்பம் கொடுக்க மாட்டாங்க, இல்லை ஒரு மூவிக்கு வந்து பிக்சரிங் கொடுக்க மாட்டாங்கன்னு இப்போ எனக்குள்ளே இருக்கிற கேள்வி உங்களுக்கு அதே கேள்வி தானே. ஓகே, அந்த கேள்வியாகவே விட்டுருவோம். இதை பார்க்குற தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க அந்த கேள்வி அவங்களாம் வந்து பதில் சொன்னால் தான் நம்மளுக்கு கமெண்டில் பதில் எழுதுங்க, எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து மலேசியன் மக்களும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும்.